இந்த கலியுகத்துக்குண்டான சக்தி வந்து முருக சக்தி தான். இது நீங்க வந்து ஹிந்து கடவுளாவோ இல்ல தமிழ் கடவுளாவோ அப்படின்ற ஒரு பாகுபாடுலாம் இல்லாம முருகர் கடவுள். அவருக்கு எந்த மொழி இனம் பேதம் எதுவுமே கிடையாது. உலகம் ஃபுல்லா முருகர் வழிபாடு இருந்திருக்கு. நேபாளத்துல வழிபாடு இருந்திருக்கு, ஆப்கானிஸ்தான்ல வழிபாடு இருக்கு, கந்தகார்ல வழிபாடு இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த புத்த துறவிகள் வரைக்கும் அவரோட வழிபாடு இருந்திருக்குங்க சார். அப்படி இருக்கும்போது நீங்க அவர் ஒரு வட்டத்துக்குள்ள பார்க்காம சூரியனையும் சந்திரன் நம்ம எப்படி பொதுவா பார்க்குறோம் அப்படி பொதுவா வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகப்பெருமான் சார். நிச்சயமா நிச்சயம். நான் சொல்லுங்க சார், உலகம் ஃபுல்லா முருகர் வந்து பந்தம், நம்மளுக்கு மட்டும்தான் சொந்தம். நம்ம அப்பா அம்மா கிட்ட உரிமையோட சண்டை போடுவோம், நம்ம அக்கா தங்கச்சிட்ட உரிமையோட சண்டை போடுவோம், இல்ல நம்மளோட ஃப்ரெண்டா பழகிட்டா கூட நம்ம வந்து அதிகமா உரிமை எடுத்து சண்டை போடுவோம். அது நம்ம ரத்தத்திலே இருக்கு. நம்ம எப்பயுமே முருகரை வந்து அதிகமா திட்டினவரே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் இருப்பாங்க முருகரை. அதனால அன்னையனார் சொல்லியிருப்பாரு, முத்தமிழால் வயதாரியும் வாழ வைப்பார் முருகர்னு சொல்லிட்டு. முருகப்பெருமான திட்டினா கொடுப்பாருன்னா கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா நீ எதை வச்சு திட்டியும் அதுக்குண்டான ரிவெஞ்ச் முருகர் வந்து செய்வார். நான் அதுக்கு பெரிய சாட்சி. எந்த வாயால நான் முருகப்பெருமானை திட்டிட்டு போனனோ இன்னைக்கு அதே வாயில தான் உலகம் ஃபுல்லா பயணித்து முருகப்பெருமானோட பெருமைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். இதுக்கு வந்து பெரிய சாட்சி தான். அதே மாதிரி நீங்க திட்டின நீங்களே தான், சே முருகா உன்னை போய் திட்டினேன் முருகா, எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக நீ காத்திருந்த, ரொம்ப நன்றி முருகான்னு சொன்னவங்களே நான் பார்த்திருக்கேன்.